அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்துஜன். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா எங்களோட வீட்டாக நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் உண்டுண்ணே. அதால் இன்றைக்கு வேறு தான் எங்களோட இதாக வந்திருக்கு. ஏன்னா சீஃப் கெஸ்டாக வந்திருக்கு. ஏன்னா என்ன மாக்க வேற இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த இது இப்போ நேரம் 10 மணி ஆகுதுண்ணே. இப்போ பாருங்கள் டைம் ஆகும். நீங்கள் குறைச்சி சொல்லுங்க. 12 மணி ஆகுது. அதாவது 12 மணி என்றாலே எல்லாருக்கும் பிள்ளைங்க மென்னலில் வந்துருப்போம். ஒரு பிறந்த நாள் எங்களோட மாமாவோட பிறந்த நாள். என்ன அதாவது பஸ் ஸ்டாண்டு. இவன் பஸ் ஸ்டாண்டு வேலையில் இல்லாமல் மடிச்சிடுறேன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டுன்றது. என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு அதுதான் ஒரு வீடியோ எடுப்போம். 2 நாள் நாங்கள் வீடியோவும் போடுறோம். அதை சொல்லத்தே இல்லை எங்களுக்கு கதையை. அதை நாங்கள் பேருந்து கழிச்சு கொள்வோம். இப்போ நாங்கள் கேக்கு வெட்டுறதுக்காண்டி தான் இப்போ ஒரு ஆயத்தை ஒன்று சேர்ப்புறோம். என்ன அப்போ என்ன பஸ்ஸாக்கு இதை பற்றி ஒன்று சொல்லிட்டு தான் நீங்கள் நானும் சொல்லக்கூடாது. இப்போ ஆள் நல்ல நித்திரை உள்ளது. அப்போ நாங்கள் போய் இப்போ ஆள் ஒழுப்புவோம். இப்போ என்ன படியில் வேற கிடக்காக்கு வேற கிடக்கு. நாங்கள் இப்போ கேக்கெல்லாம் பல்லனே வாங்கி வச்சுட்டோம். ஒரு 7-8 மணி இருக்கு வாங்கி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் அதில் செட் பண்ணி இந்த டைம் 12 மணிக்கு சரியாக வெட்டணும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குது. நாங்கள் இப்போ செட் பண்ணி எடுக்க எல்லாம் சரி டைம் ஓகே இருக்குமே. என்ன கஷ்டம் பார்ப்போம். ஒழும்பு வேறு ஆள் பக்கம். இப்போ இந்த அலர்ட்டை தான் கிடப்பார். டாவில் யாரும் கல்லர் வருவாங்களோ அந்த அலர்ட்டை தான் இருப்பார். நாங்கள் அதுக்கேட்டு அது பக்கம் ஒழுப்புறானு. அப்படி ஒழும்பு அடி பக்கம் ஒரு தண்ணி அள்ளி ஊத்துறானு. இதுல என்ன இருக்கு? நல்ல விஷயத்துக்கு தான் ஒழுப்புறோம். சரி, நாங்கள் இப்போ அதுக்கு முதல்ல எங்களோட கேக்கு வேலை எல்லாத்தையும் காட்டி எங்களோட எங்க வச்சு வெட்டப்புறம் பார்த்துட்டு எங்களோட படியெல்லாம் கொஞ்சம் பெறாங்க. இப்போ அது படியல் என்ன மாமாவோட வேலைக்கு போகிற அந்த படியெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இப்போ அவைதான் கேக்கெல்லாம் வாங்கி பஸ் ஸ்டாண்ட் அடித்து செட் பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ நாங்கள் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம். என்ன நாங்கள் மெயினாக வெடி வேணும். பிறந்த நாண்டாலே மாமா உற்சாகப்படுத்துறதுக்கு வெடி கொண்டு போட தான் அவங்க நித்திர முடியும். என்ன அப்போ அதில் எல்லாம் வாங்கினாங்க. இது கேக்கு வைக்கிறதுக்கு டிஸ்பிளே பார்ப்போம் என்ன மாதிரி கேக்கு வாங்கியிருக்காங்க. ஏன்னா சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட் அடிச்சு தான் வாங்கினாங்க. இது அப்படிங்க நீங்கள் ரைட் பாப்போம். கேக் ஓப்பன் பண்ணு. எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறது? இந்த பக்கம். ரைட். பார்த்தீங்களே எப்படி இருக்கு. நல்ல வடிவான கேக் தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ரைட். இதை நாங்கள் இப்போ எடுத்து வெளியில் செட் பண்ணி வைப்போம். வச்சுட்டு நீ மாமா முழுப்பணும் இல்லை இப்படி வைப்போம். மேலே நீ இந்த பக்கம் நின்றான வெட்டணும். மாமா அந்த பக்கம் நின்றான வெட்டணும். இப்படி வச்சுட்டு வேற என்ன சோடா தான். சோடா தெரியாது. பனி தானே. பனிக்கு கொஞ்சம் நித்திர கொஞ்சம் தெரியாது. அப்படி இப்படிதான் ஒரு வேலை தானே. என்றா செய்யற என்று ஆள் வேற வெடியை கொடுத்துறான்டா. ஐயோ இப்பதான் வாங்க வாங்க. பனிக்கு நெல் உடுப்பு போட்டு கொண்டா நித்திர சொல்றீங்க. படுத்தாலும் கொஞ்சம் படிவாத்தான் படுப்பேன். செந்துரனு என்ன வச்ச கொஞ்சம் ரைட் வாங்க மாமா. மிஸ் பண்ணணும். எல்லாம் மிஸ் பண்ணுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்க என்ன பொசாண்டு என்ன முறை வருவான். இதெல்லாம் செட் பண்ணுங்க. நித்திர குழப்பமா இல்லை யாருக்குன்னாலும் இந்த இரவுல ஒழிப்பா கொஞ்சம் நித்திர குழம்பு தான். என்ன நான் இப்ப அணி ஏத்த போறேன். அணி நித்திர சொல்றேன் நின்று கொண்டு. சரி அப்பமா கேட்க வெட்டுங்க. மேல சந்தோஷமா கிடக்குது. ஆனா ஒரு வருஷம் இப்படி இல்ல. இப்ப ஆட்ட முடிவுன்னு தெரியல எடுத்துருக்கீங்களா? இல்ல இல்ல இது எங்களோட மாமாட வேலை போற படியல் மேல எல்லாம் ஏற்பாடு முடிவு எடுத்தீங்க. இவங்க கேட்டாங்க என்ன மாதிரி பஸ்ஸா கேக் வெட்டுவோமோண்டு.
அப்ப நான் உங்களோட விருப்பம் நான் யார் சொன்ன பிறந்த நாள் நான் தான் சொன்னேன் பிறந்த நாள் வேற யார் சொல்றது பிறந்த நாள மறக்கல இல்ல இப்ப இந்த வருஷம் தான் இருக்கீங்களா நம்ம அடுத்த வந்து பிறந்த நாள் வந்து 2 பேர்ட்ட பிறந்த நாள் உண்டா இல்ல வருது என்ன எழுதி கிடக்கு என்ன கிட்ட போயிட்டாங்க அது வெளி பஸ் ஸ்டாண்ட் வெளியே கிடக்கு அவங்க வெளியே வச்சுக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் சொல்லி பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு அதுக்கு முன்னுக்கு அதுக்கா அதுக்கு ஒரு அணி ஒரு பேரண்ட் போடணும் என்ன பேர் அணி டிகே கம்பெனி பஸ் சரி அப்ப கேக்க கட் பண்ணுவோம் டைம் ஆகுது இல்ல நெருப்படி அங்க இருக்கு பக்கத்தா அந்த கத்தி 1க்கு 2 நெருப்படி வச்சுக்கிறாங்க கத்தி இதுல இல்ல இங்கே இருக்கு கத்தி மறக்க முடியாத ஒரு நாள் தானே அச்சாக்கா கொஞ்சம் சந்தோஷமா கிடக்கும் நான் நாளைக்கு வெட்ட வேண்டு பார்த்தா இவங்க வெட்டி போட்டாங்க நாளைக்கு இதே நாளைக்கு ஒரு கவட்டுறான் அது வேண்டாம் நான் கேக்கு வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சின்ன முறை சந்தோஷமா நடந்திருக்கேன் நிறைய பெரிய பாட்டியெல்லாம் இருக்க முடிஞ்சிருக்கு பின்ன பாட்டி வைக்க தானே நீ இல்ல இல்ல எனக்கே சந்தோஷமா கிடக்கு ஒரு வருஷமும் நான் இப்படி ஒரு கொண்டாட்டம் இல்லை எவ்வளவு சின்ன இப்படிகள் இருந்தவங்க ஒரு நாளும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல 10 நாயங்க எல்லாம் என்னை விட இந்த சின்ன பொடியிலான்னு சொல்லிடுறாங்க எல்லாமே சின்ன வேலை செய்யறது சரி சந்தோஷமா இருக்கு இப்ப நான் இப்ப என்ன செய்யறேன் இப்ப நீங்க அதை கொளுத்தி போட்டு கொளுத்துங்க நான் இப்ப கிடக்குறேன் இதாண்டி போட்டாடி இப்ப இல்ல போட்டு கொளுத்து போட்டு இது நண்பு நம்ம முடிஞ்சது இருக்கு மாதிரி அன்புனா பறவையோட தான் இருக்கு சரி இஞ்சாம் பேர் இது மட்டும் செய்யலாம் சரி இல்லை வேறு கண்டுட்டா சரி காட்டு அது வரையும் மோட்டர் சைக்கிள் நம்பர் நம்பர் தான் எனக்கு பேரு சொல்லுங்களா பஸ் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுங்க அதெல்லாம் இது இப்ப வந்துக்கு அன்போண்ணா சரி வெட்டுங்க சரி வெட்டுங்க வெட்டிக்குள்ள பர்த்டே பாட்டு படிக்கலாம் சரி அங்கலாம் பண்ணுங்க வெடியத்தானே அவசரப்பட்டு கொலை போட்டாங்க வெடி போட்டு வரவே நித்திரைக்கு கேட்க வட்டி ஆச்சு அத்தை போங்க அத்தை நீங்க தான் போங்க அத்தை நைஸா போன வாங்குற அது என்ன அனுப்புறாங்க நீங்க தான் தீத்துங்க நீங்களாம் கேக்க வெளுத்தி விட்டுறாங்க என்ன சும்மா மால் சொன்னா சரி என்ன கிஃப்ட் ஒன்றும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல மாமா என்ன அத்தையே பார்த்து இங்க பாக்கணும் நீங்களும் பாக்கணும் சரியா அடுத்த வாங்கோ அன்போனா போங்க வேற அது போங்க ஓ போங்க போங்க வேற அரைஞ்சுதான் வந்திருக்கு நம்மளோட அடுத்த அணி போ அணி என்ன சிந்தி அணி போ தனித்தனியா போங்க எல்லாம் ஒரு தனித்தனியா போங்க அடி சந்தோஷமா தான் கிடக்குது அன்பு இல்லையோ சந்தோஷம் தானே ஓ மாமே ஐயோ அது 12 மணி நேரம் கேட்க கூடாது கோவில்னா போங்க ஏன் பக்க போறீங்க போங்க கோவில்னா ஏன் பக்க போறீங்க இரவனா போ உங்களை விட எனக்கு தானே சந்தோஷமா கிடக்கலாம் உண்மையா சொல்றேன் வாங்க கை கொடுக்க பஞ்சு போடுறாங்க மழை வருதடா மழை துவைக்குதடா பனி பெய்யுது பனி இப்ப அங்கேயுமே இல்ல பிறந்த நாள் மாமன் கயந்தோன்னாங்க நிம்மலனாக்கு பிறந்த நாள் இப்ப அங்கேயும் போகணுன்னாங்க அதெல்லாம் வந்து இப்ப கயந்த காணல அஜி போ ரைஸ் அண்ட போட்டுடுவோம் மழை மேலே நம்பல நீங்க கோரண்ணா சரிங்க ரைட்டா பிரட்டுங்க உங்களோட ஆச்சை பிரட்டுங்க நீங்கள் ஒரு ஆள் தான் பிரட்டுறீங்க மழை வருது
உண்மை இல்லமோ பிறந்த வாழ்த்துக்கள் மழை வந்துட்டு பிறந்த நாளுக்கு மாவன் பிறந்த நாளுக்கு என்னென்ன பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட மகாக்கிட்டே பிறந்த நாளை மாமா ராயில கத்திட்டுமா பட்டி போட்டுருவாங்க நான் வந்து அவருடைய சிக்கன் மசாலா கொண்டாட்டம் எனக்கு உண்மையா சொல்றேன் கடவுளை ஒண்ணுமே தெரியாதா ஆனா சந்தோஷமா மட்டுங்களா என்ன இல்ல உண்மை வந்திருக்கா உண்மையா நான் எதிர்பார்க்கிறேன் மற்றது அதை விட எனக்கு இந்த வாழ்நாள்ல உண்மையா சொல்றேன் இப்படி ஒரு நாளுமே நடந்தது பாத்துருக்கீங்களா நாங்க சும்மா வீடியோல செய்யறாங்க இல்லையாண்டு இல்லை ஆனா இப்படி இரவில வந்து சந்தோஷமா நடந்தாண்டு இல்லை அதோட நாங்க இப்ப கொஞ்ச நாளா வீடியோவும் போட்டுட்டு தானே அப்ப நாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ எடுப்பு இப்படி ஒன்று நடக்க வேண்டாம் ஒரு சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்குமா வீடியோ பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு வந்து இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் இன்னும் சந்தோஷம் ரெண்டாவது பிரச்சனை இன்றைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நீங்க ஒரு ஞாபகம் இருக்குன்னு நான் எடுத்து வச்சு விட்டாலும் அப்ப அன்பு வாங்க சரி ஓகே உனக்கு விருப்பம் இல்லை அப்படியே நினைக்கிறேன் இந்த முடிவு இல்லைங்கிற எல்லாம் முடிவு தான் என்ன சிந்தனை என்ன நீங்க சொல்ல வரீங்க ரெண்டே நாள் இந்த நாளை வந்து மறக்கல இந்த நான் இப்பதான் மாமா கேட்க இப்படி மழைய மறைக்கலாங்கிறக்கோ பிறந்த நாள மறைக்கலாங்க நல்ல மழை வந்து நல்லமா அன்பு மழை வந்து நல்ல மேல என்ன மாதிரி சவுனம் பிள்ளையோ சரி அன்பு அன்பு வாங்க பிள்ளைகள் எல்லாமே நெத்திரி நீங்களே எதிர்பார்க்கிறது பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கிறீங்க நான் கேக்கு வெட்டுறேன்னு சொல்ல நான் ஒத்துக்கொள்ளேன் ஆனா பிள்ளைங்க ஆசைக்காண்டி பகல்ல சும்மா வெம்பலா செய்வோம் வீடியோ செய்யறபடியா மிச்சம்படி இந்த இரவில கேக்கு வெட்டுறதுலாம் நாங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டாரு மாமா எனக்கு இல்ல சந்தோஷமா இருக்கு ஓமண்டு சொல்றத விட எனக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் உரிய காரணம் வந்து உங்களோட சிந்திய நான் தான் ஃபுல்லா ஏற்பாடு ஃபுல்லா எல்லாமே இப்ப சொன்னேன்னு சொல்லுவா அப்போ அவங்க வேலை செய்யற படிக்கலாம் அவங்க வெட்டுவணும் அவங்களுக்கு கேட்கன்னு சொல்லி சொன்னான் அப்ப நான் சரி மாட்டேன்னு சொல்லலாதானே சொல்லல வந்துட்டாங்க நாங்களே மாட்டேன்னு சொல்லலாங்க சரி நாங்கள் போகணும் அதாவது வந்து எங்கள்கிட்ட பிகே பிளாக்கிட அண்ணாண்ட எல்லாத்தையும் தாண்டி வந்து எல்லாம் ஒரே ஒன்று கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பட்டி போடுறது அங்க போறோம் அடுத்த கட்டம் இதோட முடிச்சுக்கொள்வோம் முடிச்சுக்கொள்வோம் நாளைக்கு இதை விட கொஞ்சம் ஸ்பெஷலான கூப்பிட்டு சொல்றோம் சாப்பாடு நான் கூட எனக்கு வந்து சந்தோஷமா தான் நாளைக்கு வாங்குவோம் வாங்குவோம் இதுக்காண்டி உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான நாள் என்னமாமா எப்படி உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷமான படியெல்லாம் வந்து அங்கே கேக் வெட்டுறதுக்காண்டி போயிட்டாங்க நாங்கள் உங்களோட வீடியோ முடிச்சு கொடுமே நானும் அங்கே போகணும் தானே அப்போ எங்களோட வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கொமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம எங்களோட மாமாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் தெரிவிச்சு கொள்வோம் எனக்கு கொமெண்ட்ஸில் அடுத்த நாளைக்கு வந்து எங்களோட வீடியோ எதிர்பாருங்க படி இருக்கலாம் கூப்பிட்டு வாடி ஒரு விருந்து வந்து கொடுக்க போறோம் நாளை வீடியோல அது வேறுமே திடீர் முடிவு தான் இப்போ வந்தோன்னு இல்லை சொல்லி கிடக்கு வந்த என்ன கண்டவுடன் சொல்லி கிடக்கு சரி ஓகே அப்போ நாங்கள் எங்கள் வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கொமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றாக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கொடுத்தா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பெறும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய்.